தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. உங்கள் முதல் பிரதியுத்தரம் சகரியா 8:21. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், தீவிரித்து போவோம் வாருங்கள். ஜெபம் அவசரமானது. எந்த நேரத்திலும் அதுவே முதலாவது செயலாகும். எந்த அவசர நிலைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முதல் உதவியும் அதுவே. ஜெபத்திற்காக நம்மையே நாம் தூண்டுவது அவசியம். ஜெபமின்றி ஒன்றும் நடக்காது. ஜெபம் தேவனை அசைத்து கிரியை செய்ய வைக்கிறது. ஜெபமின்மை தேவனை செயல்பட விடாமல் தடுத்து ஒரு மனிதனுக்காக தேவனுடைய உதவியை தடுக்கிறது. யுத்த முனையில் தன் மேலதிகாரியோடு தொடர்பை இழந்து நிற்கிற ஒரு போர் வீரன் எதிரிக்கு எளிதில் இரையாகும் நிலையில் நிற்பது போல ஜெபிக்காதவனும் பிசாசுக்கு முன்பாக இருக்கிறான். வேதத்தில் ஜெபத்தின் வல்லமையை அறிந்த ராஜாக்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை அணுக தாமதிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் அப்படியே அவர்கள் தேவனிடம் எழுந்து சென்று தெய்வீக இடைப்படுதலை உண்டாக்குகிறார்கள். ஜெபத்திலே தேவனை வேகமாக அணுகினால் தேவனையும் தேவ தூதர்கள் மற்றும் பரலோகத்தின் சேனைகளை தங்கள் சூழ்நிலைகளில் ஈடுபடுத்த முடியும் என்பதை அறிந்திருந்தார்கள். எசேக்கியா ராஜா எதிரி தேசமாகிய அசிரியாவினால் பயமுறுத்தப்பட்ட போது தேவனை அணுகினார். ஒரு தூதன் ஒரே ராத்திரியில் 1,85,000 பேரை சங்கரித்து போட்டான். ஒரு ராத்திரியில் ஒரு தூதனால் சங்கரிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை சிந்தித்து பாருங்கள். ஜெபத்தின் மாபெரும் விளைவு. இன்றோ என்றோ நீங்கள் சந்திக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஜெபம் நம்முடைய முதல் காரியமாக இருக்கட்டும். தேவனிடம் வருவதற்கு முன்பாக மற்ற எல்லா வழிகளையும் எல்லா இடங்களையும் அணுகி உங்கள் நேரத்தையும் பலத்தையும் ஒருபோது வீணடிக்காதீர்கள். முதலாவது தேவனிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்பது ஞானத்திற்கு அடுத்த காரியம். தேவ பிரசனத்திற்குள் நுழைந்த பின்னர் நீங்கள் எந்த இடத்திற்கும் போக வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பதிலை காண்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.